ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன உருண்டையாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது வந்து ரவா லட்டு. இன்னும் கொஞ்சம் காஞ்சா ரவா லட்டு ஆயிருங்க. வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. இப்போ ஒரு அடுப்பில் வந்து ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கணும்ல. அடுப்பை ஆன் பண்ணாமே எல்லாம் பண்ணக்கூடாதுல, அதனால் அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. கேஸ் இருக்க ஃபஸ்ட்டு ஆன் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி தேங்காய் திருவிருந்தேன். ஸோ நீங்களும் தேங்காய் திருவிக்கோங்க. அதை வந்து இந்த சட்டியில் போட்டுக்கோங்க. சட்டியில் நல்லா போட்டுக்கணும். ஒரு தூள் கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. பிகாஸ் மணி இம்பார்ட்டன்ட்ல. ஸோ நம்ம இந்த தேங்காய் திருவினதை எடுத்து இந்த சட்டியில் போட்டுக்கிட்டு அப்புறம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டணும். நல்லா வேகமாக கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் நிப்பாட்டினா கூட அது வந்து கருகுனா டேஸ்ட் இருக்காது. தேங்காய் போலியும் ஒரு டேஸ்ட் உண்டுங்க. அதோட வாசத்துலேயே நம்மளுக்கு வந்து அப்படி இழுக்கும் சாப்பிடணும். ஸோ நல்லா அப்படி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிட்டு அது வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் எல்லோ கலரில் ஆகணும். அதை மாதிரி கோல்டன் கலரில் ஆகணும். இப்படி ஆன பிறகு செம்ம மணமாக இருக்கும். அப்படி ஒரு மணமாக இருக்குங்க பாருங்கள். லைட்லாம் மாறி இருக்குங்க. அந்த ஈரப்பதெல்லாம் பெய்யி அப்படி மாறும். இந்த மாறினோடனே நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்து மாற்றி வச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அடுப்பில் வந்து அதே சட்டி வச்சு ரவை 1 கப் எடுத்துட்டு, உங்களுக்கு 1 கப் 1.5 கப் வேணால் எடுத்துக்கோங்க. அது நம்ம இஷ்டம் தான். நான் 1.5 கப் எடுத்துருக்கேன். அந்த பேக்கெட்டே 1/2 கிலோ தான். அதனால் 1.5 கிலோ கட்டிச்சு. அதை லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டியாச்சு. இப்போ கிண்டிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். இது வந்து அதிகமாக கிண்டிடக்கூடாது. கொஞ்சம் கம்மியாக ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அப்படி கொஞ்சம் கிண்டிக்கணும். லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு தான் கிண்டணும். ரொம்ப இதாகிட்டா உருண்டை பிடிக்க முடியாது அது. அப்புறம் கேசரி மாதிரி வரும். ஸோ நல்லா இப்படி பண்ணியாச்சா. பண்ண உடனே திருப்பி அடுப்பில் வச்சு கிண்டணும் பண்ணுறாங்க. ஏன்னா நான் ஒழுங்காக கொஞ்சம் கிண்டா பண்ணிட்டேன். ஸோ நான் இன்னொரு வாட்டி கிண்டிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ், கரெக்டாக 2 மினிட்ஸ் இல்லையா. நான் 1 மினிட்ஸில் இறக்கிட்டேன். ஸோ இன்னொரு வாட்டி கிண்டியாச்சு. இன்னொன்று ஒரு கிண்ணத்தில் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு பாதாமோ பிஸ்தாவோ இல்லை முந்திரியோ கொல்லங்கொட்டை பருப்போ ஏலக்காய் மெயினுங்க. மனத்தில் அந்த வாசத்துலேயே சாப்பிடணும்னு இருக்கும். ஸோ நல்லா கிண்டிக்கணும். அது கிண்டும்போது ஒரு மனம் வரும் பாருங்க. ஆஹா, அந்த வாசனையிலே நம்ம சாப்பிட்ருவோம் போல். அப்படி கிண்டிக்கோங்க. வாயில் போட்டுறாமல் இதில் போட்டு கிண்டிக்கோங்க. கிண்டி அதை இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்சுட்டு அடுத்து ஒரு பெரிய பொரிக்காங்கன்னு சுட்டி எடுத்துருக்கேன். சீனி பாவு வைக்க. அடுத்தது 1 கிளாஸ் தண்ணி, 1 கப் தண்ணி சரியா நான் ஊற்றிட்டேன். லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். ஏன்னா சீனி பாவு முருகிடும். ஸோ நம்மளுக்கு உருண்டை பிடிக்கணும்னா அதுக்காக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கணும். கொதிச்சா எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். கமெண்ட் பண்ணுங்கள். கொதிச்சா பபிள்ஸ், சின்ன சின்ன பபிள்ஸாக வரும். இது ஒன்றும் உள்ள பபிள்ஸ் கிடக்குன்னு நினச்சிடாதீங்க. இது வந்து ரவை. நான் ரவாலேருந்து அதே கப்பில் தான் தண்ணி ஊற்றினேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சீனி போட்டுக்கிறேன். சீனி போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கிண்டணும். இப்போது நம்மளுக்கு நான் வந்து 1.5 கப்னால 1.5 கப்பு சீனி போட்டுக்கேன். நீங்கள் வந்து 2 கப் ரவைனா 2 கப் சீனி போடுங்க. எத்தனை கப் ரவை எடுப்போமோ அத்தனை கப்பு சீனி போட்டுட்டு நல்லா ஒரு கரண்டி எடுத்துக்கணும். கரண்டி எடுத்துகிட்டு நல்லா அப்படியே ஒரு கிண்டு சட்டி பிடிச்சிட்டு கிண்டணும். இல்லைன்னா நம்ம கிண்டல சட்டி வந்து நம்ம மேலே கவுத்து விடக்கூடாது. இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா கிண்டிக்கணும். நம்ம சீனி கரையிற அளவு நல்லா கிண்டிக்கணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன விரிசல் விழிச்சு ஆமாங்க, கரண்ட் போயிட்டு கரெக்டாக ரவை பண்ணுது. ஸோ நான் அதை கிண்டுற அளவு தான் இருக்கும் வீடியோவில். ஸோ நல்லா இப்போ நான் கிண்டிக்கிறேன். கிண்டின பிறகு ரவை நம்ம ஆல்ரெடி கிளறி வச்சோல்ல ரவை அப்புறம் முந்திரி போட்டு நல்லா கிண்டுனா கரெக்டாக இந்த கெட்டி பதத்துக்கு வரும். இப்படி வரும். தேங்காய் பூ ஆட் பண்ணால் நல்லா இந்த திக்காக அப்படி வரும். இந்த மாவு மாதிரி வந்தோன்னா அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணுவோம். நம்ம லைட்டாக கையில் எண்ணெய் போட்டுட்டு அப்புறம் அந்த மாவு இருக்குல்ல அதை நம்ம கையில் வச்சு உருண்டை பிடிக்கும். எதுக்காக உருண்டை பிடிக்கும்? ஏன்னா இது ரவை லட்டு. ஸோ இப்படி பண்ணிக்கலாம். அந்த கரண்ட் போன கேப்பில் என்ன நடந்துச்சுன்னா சீனி பாவில் ரவை போட்டு நல்லா கிண்டிக்கணும். கிண்டினா நல்லா இந்த கேசரி பதத்துக்கு வரும். அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பூ போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதை மாதிரி மாவு கட்டி பதத்துக்கு ஆகிடும். தேங்காய் பூ போட்டால் அந்த மாவை இறுக்கிடும். அதுக்கப்புறம் அந்த முந்திரி இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டிக்கணும். மாவு மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து அதை உருண்டை பிடிக்கணும். ரவை லட்டுக்கு நம்ம எல்லா மாவையும் வச்சு லைட்டாக கையில் எண்ணெய் எதுக்காக போடுறோன்னா அந்த மாவு வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் போடுறோம். எண்ணெய் போட்டு ஒரு பெரிய தட்டில் வந்து அந்த நம்ம எண்ணெய் போட்டு உருட்டுறோம்ல அந்த லட்டு வந்து அதில் வைக்கணும். வச்சுட்டு
நல்லா காய விட்டுறணும். காய விட்டால் நல்லா கொஞ்சம் இருக்கெல்லாம் பிடிக்கும். அந்த மாவு அந்த தேங்காய் பூக்கும் இருக்கெல்லாம் பிடிச்சோன்னா ரவை லட்டு டேஸ்ட்டான ரவை லட்டு ரெடி ஆயிருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் சாரிங்க, கரண்ட் போனது நம்ம குத்தம் இல்லைல்ல, அதுக்காக அடுப்பு ஆஃப் பண்ணிட்டும் பண்ண முடியாது, ஏன்னா பாதி பண்ணிட்டேன். ஸோ எல்லோரும் மன்னிச்சிடுங்க கரண்ட் போனதுக்காக. இந்த ரவா லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.